Friends, நம்மளோட அடுத்த கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஒரு 3 மார்க் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா இந்த மாதிரி ஒரு சர்டைன் மினிமம் வேவ் லென்த்லேருந்து கண்டினியூஸாக எல்லா வேவ் லென்த்தும் இருக்கிறதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. இந்த கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா எதனால் வருது அப்படின்னா, when a fast moving electron penetrates and approaches a டார்கெட் நியூக்ளியஸ். அப்போ ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் என்ன பண்ணுது, டார்கெட் நியூக்ளியஸ் என்ன பண்ணுது, பெனட்ரேட் ஆகி போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் when strike the metal target of high atomic number we get the radiation. இந்த ரேடியேஷனை தான் நம்ம எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். Where the electron loses its kinetic energy thereby giving off in the form of radiation அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்த கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது we see the interaction between the electron and the target atom. அப்போ this is the target atom. அப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வருது. வரும்போது என்ன ஆகும், இப்படி வரும்போது இங்கே என்ன இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. அப்போ பாசிட்டிவ் இது நெகட்டிவ் என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். அப்போ திஸ் எலக்ட்ரான் இஸ் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான். அப்போ ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானை இந்த நியூக்ளியஸ் பிடிச்சி இழுக்கும்போது என்ன ஆகும், அதனுடைய கைனடிக் எனர்ஜி வேகம் குறையும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, இட் வெலாசிட்டி டிக்ரீசஸ், பக்கத்தில் வர வர அதனுடைய வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், இப்படி போகும். ஓகேவா? அப்போ இதனுடைய வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோன்னா, இட்ஸ் ஆசிலேஷன் கண்டினியூஸ்லி டிக்ரீசஸ். ஸோ வி சே த எலக்ட்ரான் இஸ் டீஆசிலரேட்டிங். எலக்ட்ரான் டீஆசிலரேட்டிங் ஆகுதுங்கிறத காட்டுது. ஓகே, அப்போ அது எவ்வளோ கைனடிக் எனர்ஜியை லாஸ் பண்ணுதோ, இட் கிவ்ஸ் த லாஸ் a part of kinetic energy or completely, thereby they emit in the form of X radiation. அப்போ ஒரு சர்டைன் மினிமம் வேவ் லென்த்லேருந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு லிமிட் வரைக்கும் நம்மளுக்கு எல்லா வேவ் லென்த்தும் உள்ள ரேடியேஷன் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் கால்டு கண்டினியூஸ் ரேடியேஷன். அப்போ த ரேடியேஷன் ப்ரொடியூஸ்டு such a deaccelerating electron is called a Bragg radiation or Bremsstrahlung radiation அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, the radiation produced from such deaccelerating electron is called Bremsstrahlung or Bragg radiation அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி E1 வச்சுக்கிடுவோம். அது இங்கே வரும்போது எனர்ஜி லாஸ் ஆகுது. அப்போ அந்த எனர்ஜி லாஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோன்னா, எக்ஸ்ரேவாக வெளியே வருது. ஓகேவா? இப்போ இது பாசிட்டிவ் நியூக்ளியஸ். அப்போ இது நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான். அப்போ அட்ராக்ட் பண்ணும். அப்போ அட்ராக்ட் பண்ணும்போது பக்கத்தில் வர 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 இங்கே வரும்போது கொஞ்சம் கைனடிக் எனர்ஜி லாஸ் ஆகும். பக்கத்தில் ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும்போது நிறைய லாஸ் ஆகும். அப்போ த லாஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் எமிட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ரே. ஃப்ரம் சர்டைன் வேவ் லென்த்லேருந்து ஹையர் வேவ் லென்த் வரைக்கும் அந்த எக்ஸ்ரே எமிட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ திஸ் இஸ் கால்டு Bremsstrahlung or Bragg radiation. The energy of the photon emitted, எமிட் ஆகக்கூடிய ஃபோட்டானோட எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். எலக்ட்ரான் எவ்வளோ கைனடிக் எனர்ஜியை லாஸ் பண்ணதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சின்ஸ் an electron may lose part or all of its energy to the photon, the photons are emitted with the all possible energies. அதாவது எல்லா ஃப்ரீக்குவன்சிலையும் ஃபோட்டான்ஸ் எமிட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்வோம் அப்படின்னா, கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம். ஓகே, when electron gives up all its energy
the photon is emitted with the highest frequency mu naught. அப்போ அந்த எலக்ட்ரான் எல்லா எனர்ஜியும் இழக்குது அப்படின்னா எல்லா எனர்ஜியும் என்னவா வெளியே வரும், எக்ஸ்ரேவா வெளியே வரும். அப்போ எக்ஸ்ரேவோட எனர்ஜி எப்படி இருக்கும், மேக்ஸிமம். அப்போ ஃப்ரீக்வன்சியும் எப்படி இருக்கும், மேக்ஸிமம். வேவ்லென்த் எப்படி இருக்கும், மினிமம். ஓகே, ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா, ரைட். அதை தான் இங்கே கொடுத்துருக்கான். ஸோ when the photon is emitted with the when electron gives up all its energy, photon emitted with the highest frequency or lowest wavelength. Okay, the initial kinetic energy of the electron. Electronக்கு kinetic energy எப்படி கிடைக்குது, when it is oscillating by this potential difference given between the electrode. அப்போ இங்கே எலக்ட்ரானுடைய சார்ஜ் E, அப்போ விங்கிற பொட்டன்ஷியல் ஆசலரேட் பண்ணும்போது அதனுடைய கைனடிக் எனர்ஜி ½ mv² ஈக்குவல் டு எவ்வளவா இருக்கும், E into V. ஓகே, இந்த கைனடிக் எனர்ஜி தான் மோதும் போது என்னவா வெளியேறுது, எக்ஸ்ரேவா வெளியேறுது. அப்போ the kinetic energy of electron is given in the form of X-ray. X-ray ஓட எனர்ஜி h mu naught. mu naughtக்கு பதிலாக என்ன போட்டுரும், c by lambda naught. அப்போ அதிலிருந்து அந்த மினிமம் வேவ் லென்த் lambda naught கண்டுபிடிப்போம். அப்போ hc by ev. அப்போ h வந்து 6.626 into 10 power minus 34. c வந்து 3 into 10 power 8. அடுத்து ஈங்கிறது 1.6 into 10 power minus 19 into v. இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது அந்த கட் ஆஃப் வேவ் லென்த் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது, 12,400 by v ஆம்ஸ்ட்ராங். அப்போ இது வந்து நம்மளுக்கு ஒன் வேர்டு இதிலெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்ரேவை இப்போ 20 கிலோவாட்டில் ஆசலரேட் பண்ணுறோம், அப்போ வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே எவ்வளோவான்னு கேட்போம். அப்போ 12,400 by v ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். இந்த ரிலேஷனுக்கு என்ன பேர்னு பாருங்கள், டுயன் ஹன் ஃபார்முலா. இதுக்கு பேர் என்னது, டுயன் ஹன் ஃபார்முலா. ஓகேவா? அப்போ இந்த லாம்டா நாட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, it depends upon oscillating potential and is same for all targets. Targets depend பண்ணி கிடையாது, மெயினாக அந்த பொட்டன்ஷியல் அப்ளைடு பிட்வீன் த எலக்ட்ரோட்ஸ் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த கிடைச்ச ரிலேஷன் எப்படி இருக்குன்னா, இஸ் குட் அக்ரிமெண்ட் வித் த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்டோட நல்லா கோயின்சைட் ஆகுது. ஸோ thus the production of continuous X-ray spectrum and the origin of cut-off wavelength can be explained well on the basis of photon theory of radiation. அப்போ photon theory படி இதை நம்ம நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி முடிக்கிறாங்க.